வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு முக்கியமான மருத்துவ குணம் கொண்ட ஒரு மரத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நுணா மரம். பாருங்கள், நுணா மரத்தில் நிறைய பூக்கள் வந்து அதிகமாக பூத்துருக்கு பாருங்கள். இது பூ பூத்து இந்த காய் காய்க்கிறதுக்கான ஒரு சீசன் தான். இந்த நுணா மரம் இதோட பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கருநீல கலரில் இருக்கும். இந்த பழங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட பழம் காமிக்கிறோம் பாருங்களா எப்படி இருக்கும்ன்ட்டு. இப்போதைக்கு பழம் இன்னும் பழுகலை, ஆனால் காய்கள் நிறைய இருக்குது இந்த மரத்தில் பாருங்கள். பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது சிறு சிறு முண்டுகள் இருக்கும், சின்ன சின்ன கணுக்கள் இருக்கிறாப்புல இருக்கும். அதில் வரி வரியாக இருக்குது பாருங்கள். அதில் சின்ன சின்ன கண் போன்ற ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள். இந்த பழங்களில் காய்களில் நிறைய மலர்கள் வெண்மை நிறத்தில் இருக்கும். இது நுணாமரத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா மரம், அதோட இலை, பட்டைகள்லாம் ரொம்ப அதிகம் மருத்துவ குணம் கொண்டது. நிறைய விவசாயத்துக்கெலாம் இதை பயன்படுத்துகிறோம். இப்போ மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோட கட்டை பார்த்தோம் அப்படின்னா இதை வெட்டணும் அப்படின்னா உள்ள பார்த்தோன்னா மஞ்சள் நிறத்தை இருக்கும். இந்த விவசாய கருவிகள் வண்டி மாடோட நுகத்தடி, அந்த காலத்தில் பார்த்தோன்னா அந்த மாடுகளை ரெண்டு பக்கமும் பிணைச்சி அதை வண்டியோட இணைச்சி நம்ம என்ன பண்ணுறோம், வண்டி மாடு பயன்படுத்தணும் அந்த காலத்தில். அதில் இது பயன்படுது. ஏற்கலப்பை, இப்போ விவசாயத்தில் ஏர் உழுறதுக்கு இந்த ஏற்கலப்பை தயாரிக்கிறதுக்கு இந்த நுணாமரம் பயன்படுத்தப்பட்டது. அதே போல் பொம்மைகள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது, மரக்கூழ் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. அப்புறம் பார்த்தோன்னா இதோட இலைகள் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா புண்கள் சிரங்குகள் குணமாகிறதுக்கு நுணா இலையை நம்ம அரைச்சி கட்டணும் அப்படின்னா ஈஸியாக குணமாயிடும். பழம், இந்த நுணா பழம் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுது, அவ்வளோ மருத்துவ குணங்கள் நுணா பழத்தில் இருக்குது. சாதாரணமாகவே நம்ம கருநீல கலரில் இருக்கும். இதை நம்ம நிறைய குருவிகள்லாம் சாப்பிடும். நம்மளுமே இதை பறித்து சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் உரைப்பு சுவையோடு இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் லேசாக சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பழம் அப்படின்னு பார்த்தோன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும், ரத்தத்தை அதிகமாக சுத்திகரிக்கும், ரத்தத்தில் உள்ள கழிவுகளை இது வெளியேற்றும். அப்புறம் மலச்சிக்கல் அந்த பிரச்சனையை நீக்கும். பெண்களுக்கான மாந்தம், அப்படி குழந்தைகளுக்கான மாந்தத்தை நீக்கிறதுக்கு இந்த நுணா பழங்கள் பயன்படுது. பசியை முக்கியமாக பார்த்தோன்னா பசியை அதிகமாக தூண்டும். நுணா பழம் பார்த்தோம் அப்படின்னா பசியை அதிகமாக தூண்டும். மாதவிடாய் கோளாறுகள் இதை நீக்கும். இந்த நுணா பழத்தில் அதிக சத்துக்கள் இருக்கும், முக்கியமாக இரும்பு சத்து, செலினியம், துத்தநாகம், இது போன்ற சத்துக்கள் இருக்கும். நிறைய தாதுப்புகள் இதில் அடங்கியிருக்கு. ஆகவே இந்த நுணாம்பழத்தை நம்ம சாப்பிட்லாம், நல்ல மருத்துவ குணம் கொண்டது. இன்றைக்கி ஒரு நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம் மக்களே. அடுத்த வீடியோவில் இன்னும் பல தகவலை தெரிஞ்சுப்போம். நன்றி.